சட்டவிரோதமாக தங்குபவர்களுக்கு எதிராக கடுமையான சோதனை மற்றும் தண்டனைகள் தொடர்கிறது. மே 2 முதல் மே 8 வரை சவுதி உள்துறை அமைச்சகம் ஆய்வு நடத்திய பிரச்சாரத்தில் 19,710 விதிமீறல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. குடியுரிமை தொடர்பாக 12,961 விதிமீறல்களும், எல்லை பாதுகாப்பு தொடர்பாக 4,177 விதிமீறல்களும், தொழிலாளர் சட்டங்கள் தொடர்பாக 2,572 விதிமீறல்களும் பதிவு செய்யப்பட்டு இவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக சவுதி உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சட்டவிரோதமாக நாட்டிற்குள் நுழைய முயன்றதாக கைது செய்யப்பட்ட 979 பேரில் 54% பேர் ஏமன் நாட்டவர்கள் என்றும், 43% பேர் எத்தியோப்பியர்கள் என்றும், 3% பேர் பிற நாட்டவர்களை சேர்ந்தவர்கள் ஆவார்கள். அண்டை நாடுகளுக்குள் நுழைய முயன்றதாக 46 பேர் மேலும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கடத்தல் மற்றும் சட்டத்தை மீறுபவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக 12 பேர் கைது செய்யப்பட்டதாக சவுதி உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. மேலும் சட்டவிரோதமாக நாட்டிற்குள் நுழைவதற்கு வசதி செய்து கொடுப்பவர்களுக்கு அதிகபட்சமாக 15 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 10 லட்சம் ரியால் வரை அபராதங்கள் விதிக்கப்படும் என்றும், அவர்களின் வாகனங்கள், குடியிருப்புக்கு பயன்படுத்தப்படும் வீடுகள் மற்றும் பிற சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என சவுதி உள்துறை அமைச்சகமானது குடிமக்களுக்கு எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது. மேலும் மக்கா மற்றும் ரியாத் பிராந்தியங்களில் 911 என்ற இலவச எண்ணிலும், நாட்டின் மற்ற பகுதிகளில் 999 அல்லது 996 என்ற எண்ணில் சந்தேக